ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி நம்ம நாட்டோட தந்தை. நம்ம ரூபா நோட்லேருந்து எல்லா இடத்துலையும் அவரை பார்த்துட்டு இருக்கோம். ஊர் பேர் வரைக்கும் இருக்குது, ரோடு பேர் இருக்குது, ஸ்கூல் பேர் வரைக்கும் மகாத்மா காந்தின்னு இருக்குது. ஸோ இப்படி நம்ம சொல்லப்படுற மகாத்மா காந்தி எதனால கொல்லப்பட்டார், யாருனால கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. யாருனால கொல்லப்பட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாத்துராம் கோட்சேனால கொல்லப்பட்டார். ஸோ ஏன் நாத்துராம் கோட்சே மகாத்மா காந்தியை கொல்லணும்? யார் நாத்துராம் கோட்சே, ஏன் அவர் கொல்லணும்? நாத்துராம் கோட்சேங்கிறது ஒரு சாதாரண ஆள். ஒரு சாதாரணமான ஒரு ஆள் ஏன் போய் ஃபாதர் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்ற மாதிரி இருக்கிற மகாத்மா காந்தியை கொல்லணும்? நாத்துராம் கோட்சேயோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்கணும்னா, இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதுலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான வீடியோ இதுதான். அண்ட் இந்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ரஃப் அப்படிங்கிற ஒரு எழுதின அண்ட் ஆர் பிஃபோர் த டஸ்க் அப்படிங்கிற ஒரு புக். அது வந்து மகாத்மா காந்தியை வந்து இறந்து போறப்போ என்ன நடந்துச்சு, சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்துச்சு, அப்புறம் நாத்துராம் கோட்சே யாரு அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ற புக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாத்துராம் கோட்சே யாரு? நாத்துராம் கோட்சேவோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கோட்சே. ராமச்சந்திர கோட்சேங்க பேர் ஏன் நாத்துராம் கோட்சே அப்படின்னு மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாத்துராம் கோட்சேங்கிறவர் வந்து சின்ன வயசுல வந்து அவரோட ஃபேமிலியில வந்து அவருக்கு முன்னாடி 3 பசங்க பிறந்திருக்காங்க. 3 பசங்களுமே வந்து பிறந்த சில மாசங்களே வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட வீட்டுல அவங்களோட குடும்பத்துக்கு வந்து அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆண் குழந்தை பிறந்தா வந்து உயிர் வாழாது அப்படிங்கிற ஒரு சாபம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாத்துராம் பிறந்த உடனே, அதாவது ராமச்சந்திர கோட்சே பிறந்த உடனே அவருக்கு வந்து பெண்கள் மாதிரியே வந்து பாவிக்கிறது, பெண்கள் மாதிரியே வளர்க்கறது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா, ராமச்சந்திர கோட்சேக்கு வந்து மூக்குத்தி குத்தி விட்டு ஒரு பெண் மாதிரியே வளர்த்துருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்தது நாத்துராம் கோட்சேங்க பேரு. நாத் அப்படின்னு ஹிந்தியில பாத்தீங்கன்னா வந்து மூக்குத்தின்னு அர்த்தம். ஸோ இந்த பெயர் எதனால வந்துச்சுன்னா, அவரை சுத்தி இருக்க பசங்க எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சு மூக்குத்தி போட்டிருக்க கோட்சே, மூக்குத்தி போட்டிருக்க கோட்சேன்னு சொல்லி வந்ததுனால நாத்துராம் கோட்சேங்க ஒரு பேரே உருவாச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து நாத்துராம் கோட்சேவோட மனசுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் அப்படியா பிறந்திருந்தாலும் அவரோட வயசு வளர்ந்தது எல்லாமே வந்து அவர் ஒரு பெண்ணாவே பாவிக்கப்பட்டதுனால வீட்டுல வந்து கூப்பிடுறது கூட வந்து ஒரு பொண்ணை கூப்பிடுற மாதிரி, பொண்ணை வளர்க்குற மாதிரியே முழுக்க வளர்த்துருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன பயம்னா, பையன் இறந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் அவங்களோட பிரச்சனை அதுதான். ஆனா நாத்துராமோட வாழ்க்கையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு இப்போ நம்ம 2016 நம்ம இந்த டாபிக் 2017 இந்த டாபிக் பேசுறப்பமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளைன்னு சொன்னாங்கன்னா வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூவா எடுத்துப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ அப்படி இருந்த கோட்சேயோட வாழ்க்கையில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்பவாவது வந்து நம்ம இந்த நாட்டில் இருக்க ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், நான் ஒரு ஆண் அப்படின்னு நிரூபிக்கணும்னு ஒரு மென்டாலிட்டி எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு. இது ஒரு டாபிக், இதை மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாத்துராம் கோட்சே வந்து சாவையே ஏமாத்தினவர்னு அவருக்கு எப்பவுமே வந்து வீட்டுல சொல்லி வளர்த்திருக்காங்க. லைக் ஹி இஸ் த சோசன் ஒன், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் வந்து யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு கடவுள் வந்து அவரே சாவு கூட ஏமாத்தினவர், கடவுள் வந்து அவர் வாழ வைக்கணும்னு நினைச்ச ஒரு ஆளு. சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்ற சின்ன விஷயங்கள் வந்து நாத்துராம் கோட்சேயோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நாத்துராம் கோட்சே வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாத்துராம் கோட்சே வந்து ஒரு ஹை கிளாஸை சேர்ந்தவர். ஹை கிளாஸ்னா காஸ்ட் வைஸ் சொல்றேன். அந்த காலத்துல வந்து காஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப சீரியஸா இருந்த இந்தியாவில வந்து அவர் வந்து ஒரு அப்பர் காஸ்ட்ல இருக்கவர். ஸோ அவர் வந்து முதல்ல வந்து ஒரு டெய்லர் பிசினஸ், ஒரு துணிக்கடை வச்சிருக்காரு. துணிக்கடை வைக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஜாதி இருக்கு. அவர் அந்த ஜாதியில இந்த ஹைரார்கி அப்படின்னு சொல்ற ஒரு சிஸ்டம்ல வந்து அவர் அதுக்கும் மேல இருந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர். அவர் போய் ஒரு துணிக்கடை வச்ச உடனே அவர் எல்லாருமே வந்து ஜாதியோட பேரை வாங்காத, நாசமாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு மாடர்ன் இந்தியா, அந்த இந்தியா வந்து மாறிட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜாதிகள் வந்து கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், காந்திஜி வந்து எல்லா ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு. ஸோ அதுலயும் வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் கான்செப்ட். ஒரு ஜாதிகள் இல்லைங்கிறது வந்து ஒரு கீழ் ஜாதியில இருக்கவங்க அப்படின்னு இப்போ வந்து நம்ம கீழ் ஜாதின்னு சொல்றோம். அந்த காலத்துல அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிகள்ல இருந்து இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், மேல இருந்த ஜாதியில இருக்கவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மேல இருந்து கீழே இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாத்துராம் கோட்சேவுக்கும் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு துணிக்கடை ஓபன் பண்றாரு, அது ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம டெய்லர் ஷாப் ஓபன் பண்றாரு, அதுவும் ஃபெயில் ஆகுது. அவரால் வந்து அந்த மாடர்ன் இந்தியா, அந்த மாறிட்டு இருக்க இந்தியால எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு இந்தியால வந்து நாத்துராமால சர்வைவ் ஆக முடியல. அதுக்கப்புறம் நாத்துராம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு RSSல போய் சேர்றாரு. அவரோட ஐடியாலஜி காந்தி வந்து பண்றது எதுவுமே பிடிக்கல. ஸோ RSSல போய் சேர்றாரு. பட் RSS வந்து ஒரு வயலண்டான ஆர்கனைசேஷன் கிடையாது. RSSல வந்து இவரோட ஐடியாலஜி, அதாவது காந்தியை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து RSS வந்து அக்செப்ட் பண்ணல. அதனால வந்து RSSல இருந்து அவர் வெளியே வந்துகிட்டு ஹிந்து மகாசபா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் சேர்றாரு. ஸோ அங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஒரு இப்படி ஒரு இம்ப்ரூவ், ஒரு விஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு நாட்டை வந்து திருத்துற மாதிரி. ஏன்னா காந்தி இறந்து போறப்ப வந்து அவர் வந்து ஒரு யங் ஏஜ்ல தான் இருந்து போல, அவர் வந்து கண்ட்ரியை மாத்திட்டுலாம் இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் வயசாயிடுச்சு.
ரொம்ப வயசானவரை தான் வந்து போய் அவங்க கொண்டாங்க. ஏன் அவங்க கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாத்துராமுக்கு பர்சனல் ஐடென்டிபிகேஷன், தன்னை வந்து ஒரு பெண்ணா சின்ன வயசுல இருந்து வளர்த்த ஒரு இடத்துல வந்து நான் ஒரு ஆண், இங்க இருக்க எல்லா ஆண்களுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு ஹிந்து, ஒரு மாஸ்குலின், ஒரு மேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் வந்து நாத்துராம் இதை பண்ணிருக்கணுங்கிறது நான் சொல்லல. இது வந்து அந்த புக்ல எழுதியிருக்க ஒரு விஷயம். மோரோவர் அவரோட ட்ரையல்லே வந்து நாத்துராமே, அதாவது அவரோட ஜட்ஜ் அதுக்கப்புறம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாத்துராமே சொல்றாரு, காந்தியை கொன்னதுக்கு அப்புறம் என்னை வந்து இந்தியாவே வந்து கேவலமா பேசணும்னு எனக்கு தெரியும். இந்தியாவில் வந்து எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இப்படிதான் என்னை ஜெயில போடுவாங்க, என்னை கொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து என்னைய வந்து எப்பவுமே ஒரு ஹிந்துக்காக, ஒரு இந்தியாக்காக வந்து போராடின ஒருத்தனா தான் எப்பவுமே வர சங்கதிகள் பார்ப்பாங்க அப்படின்னு நாத்துராம் சொல்றாரு. ஸோ அவரோட ஐடியாலஜில இருந்து கடைசி வரைக்கும் வந்து அவர் பண்ணது தப்புன்னு அவர் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கல. ஸோ கடைசி வரைக்கும் அவர் அதை தான் சொல்லிட்டு போயிருக்காரு, நான் வந்து பண்ணது வந்து இதை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு. நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க. அப்போ வந்து நாத்துராமோட ஐடியாலஜி வந்து சுபாஷ் சந்திர போஸோட ஐடியாலஜியோட ஒரே மாதிரி இருக்கான்னு இல்ல, ரெண்டுமே ரொம்ப வேற. ரெண்டையும் கம்பேர் பண்றதே ஒரு பாவம். ஏன்னு சொல்றேன், நாத்துராம் வந்து நாட் ஜஸ்ட் இந்தியா, ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சேர்த்து வச்சிருந்தாரு. ஹிந்துவிசம் பத்தி பேசுறது தப்புன்னு நான் சொல்லல, பட் இந்தியா வந்து பிளவுபட்டப்போ, அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருந்தப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன கண்ட்ரி, புதுசா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் சும்மா இல்லை, பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து வம்பிழுக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் விட்டு ஹெல்ப் பண்ணி காஷ்மீரை போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரா தான் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்துக்கிட்டு காசும் கேட்கறாங்க, எனக்கு காசு தா அப்படின்னு. இந்தியன் கவர்மெண்ட் கேபினெட், அதாவது மினிஸ்டர்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணாங்க, அப்படி என்ன நீ நிலத்தையும் வந்து எடுத்துப்பியா, வந்து காசும் கேட்பியா, உனக்கு காசு தர முடியாது அப்படின்னு மினிஸ்டர்ஸ் வந்து முடிவு பண்ணப்போ, காந்தி வந்து இது வந்து பேரலா போயிட்டு இருந்தாலும் இது வந்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையும் நடந்துட்டு இருந்திருக்கு பார்டர்ல. ஸோ காந்தி வந்து என்ன பண்ணாருன்னா, போய் ஒரு ஃபாஸ்ட் இருக்காரு, ஒரு உண்ணாவிரதம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து அமைதியா இருக்கணும், இந்தியன் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கணும், நம்ம வந்து அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். அவங்க என்னதான் அதாவது ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டிங்கான விஷயம். காந்தியோட ஐடியாலஜிஸ் எதுவுமே வந்து நம்ம பாக்குற ஒரு ஆண் மகன் அப்படின்னு நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருக்க ஒரு ஐடியாலஜில வராது. அவர் வந்து ஒரு பீஸ் லவர். இவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல, எதிரியை வந்து அடிச்சாலும் பதிலுக்கு இன்னொரு கணத்தை காமின்னு சொல்ற ஒரு ஆள் கிட்ட போய் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ காந்தி என்ன சொன்னாருன்னா, அவங்க காஷ்மீர் எடுத்துட்டு போட்டும், ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம கொடுப்பாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. நாத்துராமுக்கு வந்து நம்ம நாடே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கு, இப்ப இதையும் வேற எடுத்து கொடுத்தோம்னா நம்ம எப்படி சரியாக முடியும், நம்ம எப்படி என்ன இருக்கிறது எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு இருந்தா நம்ம எப்படி கரெக்டா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நாத்துராமுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ்னால வாழ்க்கையில நாம வந்து சாக போறோம்னு தெரிஞ்சாலும் நாத்துராமுக்கு தெரியும், அவர் வந்து கொன்னாருன்னா அவர் கண்டிப்பா தூக்குல போட்டுருவாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு செஞ்சதுக்கு காரணம் இதுதான். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காந்தி வந்து ஆன்டி ஹிந்து அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆன்டி ஹிந்துன்னு அது காந்தியோட கடைசி வார்த்தை ஹேராம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ராம பக்தர். இது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு டிஃபரன்ஸ் இன் ஐடியாலஜிஸ், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலி லவ்ட் இந்தியான்னு தான் சொல்லணும், பட் த வே தே லவ்ட் இந்தியா வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து மோர் சைக்காட்டிக் அனாலிசிஸ்னு கூட சொல்லலாம். இங்க வந்து மோர் இது இந்த வீடியோ 2 டைம் ரீப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் கூட ஒரு கோர்வையா வரும். நீங்களே பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஏன் இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே சில விஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் காந்தி எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆனாரு அப்படிங்கறத ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து காந்தியை வந்து பத்தி தப்பா பேசுற வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பட் காந்தியை பத்தி தப்பா பேசாம அவர் வந்து எப்படி ஒருத்தர் ஒரு மனுஷனை எப்படி ஒரு தப்பா பேச முடியுங்கிறது எனக்கு புரியல. ஒரு ஃபாதர் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்றோம், அவர் அவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் ஏன் கண்ட்ரியே வந்து இப்போ இருக்க யூத்க்குலாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, காந்தியை வந்து குறை சொல்றது ஒரு ஃபேஷன் மாதிரி போயிடுச்சு. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் காந்தியை பத்தி வாசிச்ச சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கூடவே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போடுறேன். அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ see you until then, thank you, bye, cheers.